நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணன், தற்பொழுது அந்த பகுதியில் பெய்திருக்கக்கூடிய மழை காரணமாக அந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டு இருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பல இடங்களிலும் நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவியில் கடுமையான ஒரு காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அருவியில் குளிப்பதற்கும் பார்வையிடுவதற்கும் வனத்துறையினர் 5வது நாளாக இன்றும் தடை விதித்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால் காரையாறு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது. இன்றைய நிலவரப்படி அணைக்கு வரும் நீர்வரத்தானது 10,000 கன அடியாக இருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி தற்பொழுது அணையில் இருந்து வினாடிக்கு சுமார் 2610 கன அடி உபரி நீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றிலும் ஒரு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் காரையாறு, சேர்வலாறு அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாது பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த 2 அணைகளின் நீர்மட்டமும் மிக வேகமாக உயர்ந்து வருகிறது. அகஸ்தியர் அருவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டாற்று வெள்ளம் மற்றும் அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் தாமிரபரணி ஆற்றிலும் நீர்வரத்தானது அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் விளைவாக மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்று தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல பொதுமக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆற்றில் எந்தவித அபாயகரமான நடவடிக்கைகளும் ஈடுபட வேண்டாம் என்றும் இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கை பார்ப்பதற்காக பல பள்ளி மாணவர்கள் சென்று செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த சம்பவங்களும் தொடர்கதையாகி வருகிறது. இதனால் பல இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக போடப்பட்டிருக்கிறாங்க. நெல்லை மாவட்ட வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த தற்காலிக தடையானது எச்சரிக்கை அறிவிப்பாக அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மேலும் இந்த மழையின் தாக்கமானது அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவுல தொடங்கிய இந்த கனமழையானது தற்போது வரை இடைவிடாது பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களிலும் குறிப்பாக தாழ்வான இடங்களிலும் இந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், பல இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீர் கலந்த அந்த சாக்கடை நீரை அப்புறப்படுத்துவதற்கு முறையாக எந்த ஒரு அதிகாரிகளும் வராத காரணத்தினால் பல இடங்களில் நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயகரமான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரக்கூடிய இந்த கனமழையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் சுமார் 30 பேர் இந்த நிலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர் நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக அம்பாசமுத்திரம் மற்றும் முக்கூடல் பகுதிகளில் இன்று மதியத்திற்கு மேல் இந்த மீட்பு பணிகளை ஈடுபட இருக்கிறாங்க. பல விவசாய குடியிருப்புகள் அனைத்துமே விவசாய நிலங்கள் அனைத்துமே மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் இந்த நெல்லை மாவட்டத்தில் பார்க்க முடிகிறது. எனவே மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவும் விரைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மாவட்டத்தின் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரக்கூடிய கனமழையால் இன்று முழுவதும் மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை 3வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவகுருநாதன் வழங்கும் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சிவகுருநாதன், முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் கனமழையின் காரணமாக நம்பியாற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லை மாவட்டம் திருக்கடங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் 3வது நாளாக தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திருக்கடங்குடி திருமலை கோயில் அமைந்துள்ளது. 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான இந்த கோவிலுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மற்றும் முக்கிய நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். மேலும் அங்கு ஓடும் நம்பியாற்றில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வார்கள். இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்று முன்தினம் முதல் முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் திருக்கரங்குடிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் இன்று 3வது நாளாக இன்றும் தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சங்கீதா.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுருநாதன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etna Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.